செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னை தினத்தையொட்டி எமது சிறப்பு செய்தியாளர் திருமதி ஜாய் வழங்கும் தகவல்கள், சென்னையில் நடைபெற்ற இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் மாநாட்டில் தென்னிந்திய பிராந்திய கவுன்சிலின் தலைவர் திருமதி ரேவதி ரகுநாதன் பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் திருமதி ஜாய் வழங்கும் தகவல்கள். Chennai, the capital and the largest city of Tamil Nadu, is the sixth most populous city in the country, and the Chennai Corporation is the oldest corporation and the second oldest in the world after London. A Vijayanagar era inscription dated to 1367 mentions Madrasapattinam along with other small ports on the east coast. The Tamil Nadu government officially changed the name from Madras to Chennai in July 1996. The coastal capital has 3 parliamentary constituencies and 6 assembly segments. A long walk on the shores of Marina is always a delight for the Chennaites. The statues of historical figures on the pavements of Marina enlightens the visitors. The lighthouse, Vivekananda Memorial, the old railway stations, eye hospitals, St. Thomas Mount, LIC building, Madras Port Trust, and the list of landmark buildings are endless. Anyone who arrives in Chennai from elsewhere can surely make a decent living in the city. From rag pickers to gold and diamond merchants, Chennai is an abode of super kings and a galaxy of multicultural and multilingual people of the country. சென்னை தினம் கொண்டாடப்படுவது குறித்து சென்னை வாசிகள் கூறும் தகவல்கள். என் பேர் யாழினி. சென்னை தினத்தை பற்றி பேசும்போது சென்னை தான் என்னோட வாழ்க்கைக்கு முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு விஷயம். சென்னை யோசிக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம் பலதரப்பட்ட மக்கள் இங்கே வாழ்றதுனால இந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இது கிடைச்சிது. இது மூலமாக ஒரு வாழ்க்கையை எவ்வளோ எளிமையாக வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்தது சென்னை தான். இங்கே பலதரப்பட்ட கலாச்சாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சென்னை எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிற மாதிரி நான் கருதுறேன். சென்னை டே கொண்டாடுறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு மெட்ராஸ் டேல சென்னை வெறும் ஊர் அல்ல, அதோட தமிழ்நாட்டோட இதய துடிப்பு. சென்னை வந்தாரே வாழ வைக்கும். என்னை இந்த சென்னை தான் வாழ வச்சுது. சென்னையில் புருஷவாக்கத்தில் நான் கடை வச்சுருக்கேன். இந்த சென்னை தான் எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு. அன்பை கொடுத்துச்சு, அரவணைப்பை கொடுத்துச்சு, படிப்பை கொடுத்துச்சு, ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துச்சு, ஒரு அதிகாரத்தை கொடுத்துச்சு. இது எல்லாமே இந்த சென்னை மட்டும் தான் எனக்கு பண்ணுச்சு. As a radio researcher, I always admire the Indian broadcasting system, particularly the Madras Radio Club. So in the Madras Day, we should remember the broadcasting in India, particularly the first radio station in Madras. இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் தென்னிந்திய அளவிலான 57வது மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் தென்னிந்திய பிராந்திய கவுன்சிலின் தலைவர் திருமதி ரேவதி ரகுநாதன். அவர் பேசுகையில், இந்த வருஷம் சென்னையில் 15 வருஷம் கழிச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்திருக்கு. இந்த கான்ஃபரன்ஸ் பெயர் ஆக்கம். இந்த கான்ஃபரன்ஸில் ஒரு 3500 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கலந்துப்பாங்க. இந்த கான்ஃபரன்ஸில் நாங்கள் மெயினாக என்ன பண்ணுவோம்னா, லாவில் என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இதை பற்றிலாம் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுவாங்க இந்த கான்ஃபரன்ஸில். இது 2 நாள் நடக்குது. இது 22 ஆகஸ்ட் அண்ட் 23 ஆகஸ்ட். அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு நஃப்ரா அப்படின்ற ஒரு ஏஜென்சி இருக்கு, நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு. அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸை கரெக்டாக சைன் பண்ணுறாங்களா, கரெக்டாக இன்ஃபர்மேஷனை ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு கரெக்டாக கொண்டு போகிறாங்களா, அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்ற ஒரு அத்தாரிட்டி அதை செக் பண்ணுவாங்க. இப்போ அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவனிப்பாங்க. ஸோ அந்த கவனிப்பு, வாட் ஆர் ஆல் த இஷ்யூஸ், எப்படி நம்ம ஒரு நஃப்ரா ரிப்போர்ட்டிங் ஆங்கிள் எப்படி நம்மளோட பேலன்ஸ் ஷீட் எல்லாம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன கவர்மெண்டோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றதுக்கு ஒரு செஷன் இருக்கு, நஃப்ரான்ற ஒரு செஷன். இப்போ நமக்கு நிறைய இந்த சைபர் ரிலேட்டட் கிரைம்ஸ் நிறைய நடக்குது. அந்த சைபர் செக்யூரிட்டி எப்படி ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி தங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு ஒரு செஷன். இதை தவிர கவர்மெண்ட் ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு. நம்ம ஏன் எல்லாத்துக்குமே ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகணும், ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸை டிபெண்ட் பண்ணணும்? ஏன்னா பிக் 4 அப்படின்னு ஒரு பெரிய பெரிய ஃபர்ம்ஸ் இருக்கு, அவங்களோட பேசஸ் எல்லாமே ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கு. இந்தியாலேயே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மர்ஜ் பண்ணி ஒரு இந்தியன் பிக் 4 நீங்கள் உருவாக்குங்க. அதே மாதிரி நிறைய உருவாக்குங்க. நம்ம எதுக்கு வெளிநாட்டிலேருந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் கவர்மெண்ட்டுக்கு. இந்த கான்ஃபரன்ஸ் 2 முக்கியமான ஐட்டம் என்னன்னா, சிஎம்
சிஎம்ஆர்எல் சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் வந்து எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் 2 நாளைக்கு மெட்ரோவில் ஃப்ரீ ட்ராவல் கொடுத்துருக்காங்க. அவங்க ட்ராவல் பார்ட்னர்ஸ் ஆகி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். எங்களோட நோக்கம் என்னன்னா, நம்ம கண்ட்ரியில் இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை குறைக்கணும். அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் we are trying. பார்க்கிங்கு, டிராஃபிக்கு, பெட்ரோல் இதெல்லாம் வந்து குறைக்க மெட்ரோ பார்ட்னராக சிஎம்ஆர்எல் வந்திருக்காங்க. அதே மாதிரி கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் குறைக்கிறதுக்கு நாங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஒரு மெஷின் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஆல்கேவை யூஸ் பண்ணி. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து அவங்களோட யூனிட்டை வந்து நம்ம ஸ்டேஜில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இன்ஸ்டால் பண்ணால் ஸ்டேஜில் உருவாக்குற எல்லா கார்பன் டை ஆக்சைடும் அந்த ஆல்கே வந்து உறிஞ்சிட்டு தே வில் கிவ் இட் ஆஸ் அ பை ப்ராடக்ட். இன்னும் ஒன்று வந்து நாங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கோசரம் ஸ்பெஷலாக வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் கொடுத்து டிஸ்பென்சரில் அவங்க தண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி நம்மளால என்ன முடியுமோ நம்ம என்வாயரன்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் நாங்களும் அதை வந்து பழகிட்டு நம்ம சொசைட்டி எல்லாருக்கும் சொல்லும்படியாக பண்ணியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களிடம் விவசாயம் குறித்த கற்பித்தலை வேளாண் துறை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர். ஊருக்கே உணவளிக்கும் விவசாயிகள் அதிகாலை தொடங்கி அர்த்தராத்திரி வரை இடைவிடாமல் கடுமையாக உழைக்கும் உழைப்புக்கு சொந்தக்காரர்களாக உள்ளனர். தங்களுக்கு அடுத்த தலைமுறையினர் விவசாயத்தை காப்பாற்றி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதே ஒவ்வொரு விவசாயியின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மற்றொரு முனையில் விவசாயம் குறித்த அடிப்படை தகவல்கள் கூட தெரியாத இளைய தலைமுறையினர் நகரங்களில் உள்ளனர். இரு தரப்பினையும் இணைக்கும் பாலமாக சேலம் மாவட்ட வேளாண்மைத்துறை ஒரு முன்னோடி முயற்சியை மேற்கொண்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 20 வட்டாரங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் 2000 பேரை விவசாயிகளின் வாழ்விடத்திற்கே அழைத்துச் சென்று விவசாயத்தின் முக்கியத்துவத்தை கற்பிக்கும் வகையில் கண்டுணர்வு சுற்றுலா நடத்தப்பட்டது. சேலம் மாவட்ட வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற கண்டுணர்வு சுற்றுலாவினை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனையடுத்து கிராமங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம், நச்சில்லா உணவை உருவாக்குதல் குறித்து நேரடியாக அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வியலை மாணவ மாணவியர் நேரில் தெரிந்து கொண்டதால் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் சேலம் வட்டார வேளாண்மைத்துறை உதவி இயக்குனர் அருணா. ஒரு ரசாயன உரங்களின் அளவை வந்து குறைச்சி உயிர் உரங்களை எப்படி உற்பத்தி பண்ணி அதன் மூலமா ஒரு குறைந்த செலவில் நஞ்சில்லாமையும் ஒரு மண்ணை மலடாக்காமையும் பொருளை உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்து இந்த மாணவர்களிடையே நாங்கள் ஏற்படுத்தி இருக்கோம். அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு வந்து இந்த கண்டுணர்வு சுற்றுலா கொடுத்துருக்கு. நகரம் சார்ந்த பகுதிகளில் வசிப்பதால் விவசாயத்தை பற்றி பெரிதும் தெரிந்து கொள்ள முடியாத சூழலில் முதல் முறையாக விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களிடம் இயற்கை விவசாயம் குறித்து தெரிந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக சேலம் மூங்கப்பாடி மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவியர் தெரிவித்தனர். வீட்டில இருந்து சமைச்சு தரதை சாப்பிட்டு போயிடுறோம். ஆனால் அங்கேருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்னொன்னையும் கொண்டு வராங்க அப்படின்றத நாங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் இப்போ ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது ஒரு சில விஷயம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம எவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கணும், அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பொருளை வந்துட்டு உருவாக்கி தராங்க. அதை வந்துட்டு நம்ம உணவு வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி வந்துட்டு கரெக்டாக சாப்பிட்டு எந்த விஷயத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கரெக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணணும், ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. விவசாயிகள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியாது என்பதை களப்பயிற்சியின் வாயிலாக மாணவ மாணவியர் உணர்ந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் மற்றும் ககன்யான் திட்டக்குழுவினர் இன்று சந்தித்து பேசினர். அக்குழுவில் இடம்பெற்ற திரு சுபான்ஷு சுக்லா குடியரசுத் தலைவரிடம் தமது சர்வதேச விண்வெளி மைய பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். இந்தியாவை சிறந்த வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதே தமது இலக்கு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். ஆயுதப்படைகளில் மகளிருக்கு சம வாய்ப்புகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.